மழை நின்று 10 நாட்களாகிவிட்டது. ஆனால் விளை நிலங்களில் தண்ணீர் வடியாமல் கடல் போல் காட்சியளிப்பதால் அழுகிய சம்பா தாளடி பயிர்களை கண்டு கண்ணீர் வடிக்கிறார்கள் விவசாயிகள். நாகை மாவட்டம் கீழ்வேலூர் அடுத்த கீழப்பிடாகை கிராமத்தில் விவசாயிகளின் வலிகளை நீங்களே கேளுங்கள். இது எந்த அதிகாரிகள் வந்தாலும் எந்த அமைச்சர்கள் வந்தாலும் இந்த பக்கத்துக்கு அவங்க கண்ணிலே இது படாத இடம். ஆனால் ஒரு 2000 ஏக்கர் இதே நிலைமையில் இருக்குது. வருஷம் இங்கே இருக்கிற வாயில்லா பூச்சி, இந்த விவசாயிகள்லாம் வாயில்லா பூச்சி எதுவும் கண்டுக்க மாட்டாங்க. அவங்க வாய் திறந்து அவங்க சொல்கிறதுக்கு கூட எங்கே போகணும் என்னன்னு தெரியாது. இப்போ அந்த டிஜிட்டல் முறையில் வேறு ஒரு கணக்கு எடுக்கிறாங்க. இங்கே பார்த்துக்கிட்டு இருங்க, கிட்டத்தட்ட ஒரு 1000-1500 அடிக்கு அந்தாண்டே ஒரு விவசாயம் பாதிக்கப்பட்ட நிலம் இருக்குன்னா எப்படிங்க டிஜிட்டல் கணக்கு எடுக்கிறது? அது ஒரு கண்டுபிடிச்சி அது வேறு வச்சுருக்காங்க. அதனால் உண்மையான அந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகள்லாம் கண்டுபிடிச்சி கணக்கு முறையில் எளிதாக எடுத்து நிவாரணமும் வழங்கணும். இதை தண்ணி வடிகிறதுக்கு அவங்க காலகாலமாக இதே தாங்க, காலகாலமாக இப்படின்னு இல்லை, ரொம்ப காலமாக அப்படியே தான் இருக்குது. இதை கவனத்தில் கொண்டு நீங்கள் இதை தூர்வாரம் பண்ணி வடிகால் பண்ணி இந்த இதுக்கு இழப்பீடும் உங்களுக்கு முறையாக அந்த டிஜிட்டல் முறையை விட்டுட்டு சாதாரண முறையில் பாதிக்கப்பட்டவர்கள் உண்மையாக கண்டறிஞ்சு நிவாரணமும் வழங்கணும். அந்த மாதிரி எல்லாம் தண்ணிகளை இருக்குது, காதில் கடந்தது மூக்கில் கடந்தெல்லாம் கொண்டை கொடுத்து வச்சுட்டு சாவடி பண்ணோம். 10 காசுக்கு வழி இல்லை. பொம்பளையாக தான் சாவடி பண்ணேன். யாரும் உதவி செய்ய மாட்டேன். எல்லாம் லோன் எடுத்து இருந்தேன், நகையெல்லாம் வச்சுட்டு சாவடி பண்ணி எல்லாம் தண்ணிகளை கிடக்கு. யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்க. ரோட்டோட போகிறாங்க, ரோட்டோட வராங்க. கீழப்படாயெல்லாம் எதுவுமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. கீழப்படா கிராமத்தை பற்றி கண்டுக்கிறதே இல்லை. எந்த வசதியுமே இல்லை எங்களுக்கு. கீழப்படையை பற்றி எந்த வசதியுமே இல்லை எங்களுக்கு. ஏதாச்சும் பார்த்து உதவி செய்யுங்க. லோன் பண்ணோம்லாம் தள்ளுபடி பண்ணுங்க, நகையெல்லாம் தள்ளுபடி பண்ணி கொடுங்க. ஏதாச்சும் உதவி செய்யுங்க, நிவாரணம் கொடுங்க எங்களுக்கு. தண்ணி அவ்வளோ தண்ணி இன்னும் வடியலை. தண்ணி 10 நாளாவது மழை பெஞ்சா அவ்வளோ தண்ணி வடியவே இல்லைண்ணா. தண்ணி பயிரெலாம் எப்படி இருக்குது? பயிரெலாம் எல்லாம் அழுகி போயிட்டு, பயிரெலாம் இல்லை, பயிரெலாம் எல்லாம் அழுகி போயிட்டு, தண்ணிக்குள்ளே பயிரே இல்லை, எல்லாம் அழுகி போயிட்டு. ஏன்னா தண்ணி எவ்வளோ நாளைக்கு தண்ணிக்குள்ளே இருக்கும்? அது எங்களுக்கு தண்ணி வடி வைக்கணும், வடிகாலை சுத்தம் பண்ணி கொடுக்கணும், விவசாயத்தை வச்சு எங்களுக்கு உதவி செய்யணும், நிவாரண எங்களை வச்சு வழங்கணும். அவ்வளோ உலகிலேயே இல்லாத ஒரு பயிர் பாதிப்பை கணக்கிடும் முறையாக ஒரு டிஜிட்டல் ஆப் முறைங்கிறத சொல்லி நீங்கள் விவசாயிகளை மேலும் வேதனையில் இந்த தமிழக அரசு ஆழ்த்தியிருக்கு. இந்த டிஜிட்டல் ஆப் முறையில் கணக்கீடு செய்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளில் ஒரு 10% விவசாயிகளுக்கு கூட இந்த சொற்ப இழப்பீட்டு தொகையும் கிடைக்காது. காரணம் என்னவென்றால் ரோட்டு ஓரங்களில் இருக்கக்கூடிய பாதிப்புகளை அவங்க கணக்கிடலாம். தொலைதூரத்தில் உள்ள பாதிப்புகளையோ ஒரு விவசாயிகளை தொடர்ந்து அலைகழித்தோ இந்த இதெல்லாம் எடுக்கவே முடியாது. இந்த வயலில் எதுவும் பார்க்கல, நாங்கள் சாவடி பண்ணிட்டு நாங்கள் கடனை வாங்கி வச்சுக்கிட்டு இப்போ ரொம்ப தொந்தரவு போட்டுக்கிட்டோம். கடனை எப்படி கொடுக்குறேன்னு தெரில. இப்போ பயிர் பூரா அழிஞ்சிருச்சு. ஒன்றுமே செய்ய முடியாத சூழ்நிலையில் நாங்கள் இருந்துகிட்ருக்கோம். இதே கவர்மெண்ட் பார்த்து எங்களுக்கு எதாவது செய்ய வேண்டியது.